கர்த்தர் இன்றைக்கு இந்த சத்தத்தை கேட்கிற சிலருக்கு வாக்கு கொடுக்கிறார். மகளே, யாரும் இல்லை என்று நினைக்காதே. மகனே, யாரும் இல்லை என்று நினைக்காதே. இந்த சூழ்நிலையை உன்னை கொண்டே நான் கடக்க பண்ணுவேன். உன்னை கொண்டே நான் ஜெயிக்க பண்ணுவேன். உன்னிடத்தில் அந்த பலன் உண்டு, உன்னிடத்தில் அந்த அபிஷேகம் உண்டு, உன்னிடத்தில் அந்த கிருபை உண்டு. உலகத்தில் இருக்கிறவனை விட உங்களுக்குள்ளே இருக்கிறவர் பெரியவராய் இருக்கிறபடினாலே அவராலே நீங்கள் மதிலை தாண்டுவீர்கள். எந்த மதிலையும் தாண்டுவீர்கள். கர்த்தர் உங்களை கொண்டே அந்த இடத்திலிருந்து வெளியே கொண்டு வர. ஹல்லேலூயா, ஆமென். Thank you Jesus. யாருடைய துணையை எதிர்பார்த்து நம்ம சோர்ந்து போகவே கூடாது. அப்போஸ்தலனாகிய பவுலுக்கே இந்த நிலைமைன்னா நமக்கு எல்லாருக்கும் எந்த நிலைமை? அதனால சிலர் என்ன பண்ணுவாங்க அப்படின்னு சொன்னா, பிரச்சனைகள் போராட்டங்கள் வரும்போது யாரையாவது ஒருத்தரை கொண்டு போய் அவங்க முன்னாடி நிறுத்தி வச்சிருப்பாங்க. யாரையாவது ஒருத்தரை டிபெண்ட் பண்ணுவாங்க. இவங்க எனக்கு சப்போர்ட் பண்ணுவாங்க, இவங்க எனக்கு ஆறுதல் சொல்லுவாங்க, இவர் எனக்கு சொந்தக்காரர் தானே, இவர் எனக்கு அழகா என்ன நடத்துவார், நீங்க கொஞ்சம் வந்து பேச்சு துணை எனக்கு கொடுங்க, நீங்க கொஞ்சம் என்ன வச்சு பாருங்க அப்படின்னு சொல்லுவாங்க. இல்லை, எத்தனை பேர் உங்க வாழ்க்கையில வந்து உதவிக்காக நீங்க அழைச்சாலும் சில பிரச்சனைகளிலிருந்து நீங்க தான் அதுல இருந்து விழுந்து எழுந்துச்சு நீங்க தான் நிக்கணுமே தவிர இன்னொருத்தருடைய கையை பிடிச்சிட்டு உங்களால எழும்பி நிற்க முடியாது. இந்த 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 ஒரு எண்ணம் உங்களுக்குள்ள இல்லைன்னா நீங்க வந்து வெற்றியாளனாய் வார முடியாது. நான் வந்து திருச்சியில ஊழியம் பண்ணிட்டு இருக்கும்போது கொஞ்சம் மன அழுத்தத்தில் உள்ளான போது நான் வந்து ஸ்தாபனத்துக்கு, நான் அப்போ வந்து ஒரு ஸ்தாபனத்தில் இருந்தோம். அந்த ஸ்தாபனத்துக்கு ஃபோன் பண்ணி என்ன சொன்னேன்னா, யாரையாவது ஒருத்தர் என் கூட அனுப்பிட்டீங்கன்னா எனக்கு கொஞ்சம் நல்லா இருக்கும், எனக்கு கொஞ்சம் பேச்சு துணைக்கு ஆள் இருக்கும், நான் எப்படியாவது இந்த சூழ்நிலையை கடந்து வந்துடுவேன், எனக்கு தனியாக இருக்கிறது ரொம்ப கஷ்டமாக இருக்குது, நான் தனியாக இந்த பிரச்சனையை இந்த ஊழியத்தை செய்கிறது எனக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது, யாராவது ஒருத்தர் துணை இருந்தால் நல்லா இருக்கும் அப்படின்னு நினச்சேன். அப்போ என்ன இருந்தாலும் அந்த மேல் இருக்கிற ஸ்தாபனம் வந்து அவ்வளோ சீரியஸாக அந்த வார்த்தையை அவங்க எடுத்துக்கல. சரி, எல்லாரும் கேட்குற மாதிரி தான் இவன் கேட்குறான் அப்படின்னு நினச்சிட்டாங்க. அப்போ ஒரு 2-3 மாதம் என்னுடைய பலவீனத்தை அவங்க பார்த்துட்டு, ஐயோ இவன் வேணும்னு, இது உண்மையாக தான் அவன் கேட்டிருக்கிறான் அப்படின்னு சொல்லி ஒருத்தரை அப்பாயின்மெண்ட் பண்ணிட்டாங்க. சரி, ஒன்றும் பிரச்சனை இல்லை, இன்னொருத்தரை கூட நாங்கள் அனுப்புகிறோன்னு சொல்லி இன்னொருத்தரை கூட அனுப்புனாங்க. ஆனால் இன்னொருத்தரை எனக்கு கூட அனுப்புனதுக்கு பிற்பாடும் நான் என்ன நினச்சேன்னா, இன்னொருத்தர் வந்த உடனே எல்லாம் சரியாயிரும், இன்னொருத்தர் வந்த உடனே பேச்சு துணைக்கு ஆள் கிடச்சிரும், இன்னொருத்தர் வந்த உடனே நம்ம வந்து ரொம்ப அழகாக ரெடி பண்ணி வந்துடலான்னு நினச்சேன். ஆனால் அவர் வந்ததற்கு பிறகு அதுக்கப்புறம் தான் நான் கண்டுபிடிச்சேன், இல்லை 1000 பேர் இந்த பிரச்சனையில் என் கூட இருந்தாலும் இந்த பிரச்சனையிலிருந்து என்ன தவிர வேற ஒருத்தராலையும் வெளியே வர முடியாதுன்ற ஒரு முடிவு அப்பதான் எனக்கு தெரிஞ்சிருச்சு. அவர் இன்னொருத்தர் கூட இருந்தால் ஆறுதல் சொன்னால் நமக்கு ஆறுதலாக இருக்கும்னு நினச்சேன். ஆனால் அவர் வந்ததுக்கு பிறகு அவர் சொல்கிற ஆறுதல் எனக்கு ஆறுதலாகவே தெரியல. இன்னொருத்தர் பேச்சு துணைக்கு இருந்தால் நல்லா இருக்கும்னு நினச்சேன். அவர் வந்து பேசினதுக்கு அப்புறம் எனக்கு பேச்சு வரவே இல்லை, எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு. அப்போ அந்த பலவீனத்தினுடைய உச்சகட்டத்தில் இப்போ நான் ஒரு முடிவெடுத்தேன், இல்லை நம்மளே தான் இந்த இடத்துல எழும்பணும், நம்ம தான் இந்த இடத்துல நிற்கணும். அதற்கு பிறகுதான் அதுலேருந்து ஜெயிக்க முடிஞ்சிருச்சு. அதனால இந்த சத்தத்தை கேட்டுக்கொண்டிருக்கிற யாராவது ஒருத்தர் வந்து நீங்கள் வந்து இதே யோசிச்சே இருக்கலாம், யாராவது ஒருத்தர் இருக்க மாட்டாங்களா, யாராவது ஒருத்தர் இருக்க மாட்டாங்களா, இந்த இடத்துல எனக்கு ஒரு சின்ன சப்போர்ட் பண்ணால் போதும், ஒரு என்கரேஜ்மெண்ட்டான ஒரு வார்த்தை எனக்கு கிடைச்சா போதும், இதில் இந்த மாதிரி ஒரு சப்போர்ட் பண்ணால் நல்லா இருக்கும், இவங்க சொன்னாங்கல்ல அவங்க செய்வாங்க, இந்த மாதிரி உங்களுக்கு நம்பிக்கை இருந்துச்சுன்னா ஆண்டவர் இன்னைக்கு உங்களுக்காக தான் பேசுகிறாரு. எல்லாரும் அப்போஸ்தலனாகிய பவுலை கைவிட்டார்கள், எல்லாரும் கைவிட்டார்கள், நண்பன் கைவிட்டார்கள், நன்றி மறந்தார்கள். ஆனால் கர்த்தரோ அவனுக்கு ஆதரவாக இருந்தார். இந்த பிரச்சனையிலிருந்து நீங்கள் வர முடியும், நீங்கள் எழும்ப முடியும், கர்த்தர் உங்களை எழுப்புவார். நீங்கள் இந்த சிக்கலுக்குள்ளே கடந்து போனது உண்மையானால் இந்த சிக்கலுக்குள்ளே இருந்து கர்த்தர் ஒருவர் மட்டும் கூட இருந்து உங்களை மீட்டெடுக்கிறதற்கு கர்த்தர் வல்லவராக இருக்கிறார். வேறு ஒருவரும் உங்களுக்கு அவசியம் இல்லை, வேறு ஒருவரிடத்திலும் நீங்கள் போக வேண்டியதில்லை. இதில் ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும். சில இந்த காலேஜ் படிக்கிற பிள்ளைங்க பசங்க பார்த்தீங்க அப்படின்னா, ஏதாவது பிரச்சனைன்னு ஒன்று வந்துச்சுன்னா பார்த்தீங்களா உடனே ஃப்ரெண்ட்ஸ் யாராவது கூப்பிட்டுருவாங்க. அவன் ஏதாவது வந்து சம்திங் ஏதாவது வந்துச்சுன்னா உடனே ஒருத்தரை கூப்பிட்டு நீ எனக்கு ஹெல்ப் பண்ணுவியான்னு உடனே நிறைய பசங்க பிள்ளைங்க ஹெல்ப் பண்ணுறேன்னு வருவாங்க. ஆனால் ஹெல்ப் பண்ணுறேன்னு வந்துட்டு ஹெல்ப் பண்ணுறது மாதிரி ஹெல்ப் பண்ணி அந்த பிரச்சனையிலேருந்து மீட்டெடுத்துட்டு இவங்க ஒரு புது சிக்கலுக்குள்ளே கொண்டு போய் விட்டுருவாங்க பாருங்க.
ஐயோ, ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும். இந்த வாலிப பிள்ளைகள் எல்லாம் கவுன்சிலிங் வரும்போது அந்த மாதிரி நிறைய பேரை நான் பார்த்துருக்குறேன். அதனால தயவு செய்து பிள்ளைகள் எல்லாரும் உங்களுக்கு ஏதாவது ஒரு சிக்கலுக்குள்ள நீங்கள் மாட்டிட்டீங்க அப்படின்னு சொன்னால், அந்த சிக்கல்ல இருந்து வெளியே வர்றதற்கு உங்களுடைய படித்த உங்களோடு கூட இருக்கிற நபர்களை நம்பி அந்த சிக்கல்ல இருந்து வெளியே கொண்டு வர்றதுக்கு நீங்கள் முயற்சி எடுக்காதீங்க. அவங்க உங்களை புது சிக்கலுக்குள்ள மாட்டி வச்சிருவாங்க. சில நேரத்தில் புது விஷயத்தில் கொண்டு போய் உங்களை மாட்டி விட்டுருவாங்க. அதில் ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும். நீங்கள் எந்த சிக்கலில் நீங்கள் சிக்கினாலும் நீங்கள் செய்ய வேண்டியது ஒன்று என்ன அப்படின்னு சொன்னால், கர்த்தரோ உங்களுக்கு துணையாய் நின்று, கர்த்தரோ உங்களுக்கு துணையாய் நின்று. ஹல்லேலூயா. கைகளை அசைத்து ஒரு ஹல்லேலூயா சொல்லலாம். ஆமென். நீங்கள் அதிலிருந்து வெளியே வரணும். கடந்த சில நாட்களுக்கு முன்பாக ஒரு அம்மா அவனுடைய மகன் கொஞ்சம் மனநலமாக பாதிக்கப்பட்டுட்டார். சைக்காலஜி டாக்டர்கிட்ட ட்ரீட்மெண்ட் எடுத்துகிட்டு இருக்கிறாரு. அப்போது அவருடைய சொந்த அண்ணன், அந்த சிஸ்டருடைய அண்ணன் இந்த விஷயத்தை எல்லாம் கேள்விப்பட்டு அவனை மனநலம டாக்டர் இடத்துல பார்த்துட்டு, எப்பா அக்கா நீ வீட்டில் கூட்டிகிட்டு வந்துரு, அவனுக்கு சரியாயிரும். எப்போ சரியாயிரும்னா, ஒரு கல்யாணம் பண்ணி வச்சா சரியாயிரும். கல்யாணம் பண்ணி அவனுக்கு ட்ரீட்மெண்ட் பார்த்துட்டு இருக்கிறான். அவனுக்கு ஊர்லேருந்து ஒரு பொண்ணை பார்த்து அந்த பொண்ணை கல்யாணம் பண்ணி வச்சிட்டோன்னா அவனுக்கு ஒரு புதிய உறவு கிடைச்ச உடனே கல்யாணம் பண்ணினோன்னா சரியாவான்னு நினச்சிட்டு கல்யாண பேச்ச ஆரம்பிச்சிட்டாங்க. அவன் இன்னுமே அந்த பையன் இன்னுமே ரெடி ஆகலை. அப்போ நான் என்கிட்ட வந்தாங்க, பாஸ்டர் இந்த மாதிரி கல்யாணம் பார்க்குறாங்க, என் தம்பி கல்யாணம் பண்ணி வச்சா அவன் சரியாயிடுவான் அப்படின்னு சொல்கிறாரு, அதனால நானும் பேசாமல் ஒரு கல்யாணம் பண்ணி வச்சுருவோமா அப்படின்னு தோணுது அப்படின்னு சொன்னேன். அப்போ நான் என்ன அவங்கள்ட்ட சொன்னேன்னா, ஐயோ சிஸ்டர், ஏற்கனவே ஒரு பிரச்சனையில் மாட்டிருக்கிறீங்க, இன்னொரு புது பிரச்சனையில் நீங்கள் போய் சிக்கிறாதீங்க. இல்லை, உங்கள் பையன் ரெடியாகி நான் ரெடி ஆகிட்டேன், எனக்கு எல்லா பிரச்சனையும் முடிஞ்சிருச்சு, எனக்கு இப்போ கல்யாணம் பண்ணி வைங்க, நான் என் ஃபேமிலியை பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லுகிற ஒரு சூழ்நிலை வரைக்கும் நம்ம கண்டிப்பாக ரெடி ஆகணும். அப்படி ஒருவேளை கல்யாணம் பண்ணி வச்சு நீங்கள் ரெடி ஆகிட்டீங்கன்னா, ஏதோ அந்த பிள்ளைய பார்க்குற புதுசில், கல்யாணத்தினுடைய புதுசில் 1 மாதம் 2 மாதம் அந்த மாதிரி இருக்கலாம், மறுபடியும் அவனுக்கு அந்த ப்ராப்ளம் திருப்பி திடீர்னு வந்துடும். அதனால அவர் ரெடியானதுக்கு பிற்பாடு நம்ம அந்த காரியத்தை செய்யலாம் அப்படின்னு தான் ஆலோசனை சொன்னேன். அப்போ ஒரு விஷயத்தை நம்ம அதுல இருந்து வெளியே வராம இன்னொரு புதிய விஷயத்தை நம்ம கொண்டு வந்துட்டோம்னா சரியாவோன்னு நினைக்கிறது ஆண்டவருடைய பிள்ளைகளுக்கு அது செட் ஆகாது. அது எப்பொழுதுமே நல்லதாகவும் வெற்றியாகவும் அமையாது. இன்னைக்கு உலகம் கொடுக்குற ஆலோசனை அப்படிதான். ஒரு குழிக்குள்ள நீ இருக்கிறியா, அதுல இருந்து டபார்னு இன்னொரு குழியில குதிச்சிரு, அவ்வளவுதான், நீ என்ன பண்ணிடுவ, நீ வெளியே வந்துடுவ. குழியிலேருந்து மேலே வா அப்படின்ற சொல்கிறதுக்கு யாருமே இல்லை. இன்றைக்கி உலகமே அப்படி தான். இப்போ ஒரு லவ் பண்ணுறாங்கன்னு வச்சுங்களேன், ஒரு லவ் பண்ணிகிட்டு இருக்கிறியா, பிரச்சனையே இல்லை, அவ்வளோதான், இந்த பொண்ணை தான் எனக்கு பிடிக்கல, இன்னொரு பொண்ணை லவ் பண்ணிடு, அப்போ இந்த லவ்லேருந்து என்ன பண்ணிடலாம், வெளியே வந்துடலாம். இதுலேருந்து வெளியே வர்றதுக்கு அது, அதுலேருந்து வெளியே வர்றதுக்கு அது அப்படின்றாங்க. இது சங்கிலி போல இந்த தொடர்பு பெருசாயிட்டே போகுமே தவிர இது விடுதலைக்கு நேராய் உங்களை நடத்தாது. இதே தான் கடனில் ஒருத்தர் நிற்கிறாங்களா, பரவாயில்ல பிரதர், இங்கே தான் கத்திட்டே இருக்கிறாங்க, பேங்கில் வாங்கிங்கன்னா ஒன்றும் கத்த மாட்டாங்க, அவன் ஃபோன் பண்ணி மாதத்துக்கு ஒரு டைம் தான் பேசுவான், இதில் எல்லாத்தையும் விட்டுட்டு இங்கேருந்து கடன் வாங்குங்க, இங்கேருந்து கடன் வாங்குங்க, அப்படியே அடுத்த இதில் போவாங்க. ஆனால் உண்மையான ஞானம் என்னன்னா, ஒரு இடத்துல நம்ம சிக்கிட்டோம்னா அதிலிருந்து நானே, கர்த்தர் என்னை எந்த உதவியும் இல்லாமல் என் கையை ஆசீர்வதித்து, என் தொழிலை ஆசீர்வதித்து, என் மனசை கர்த்தர் பலப்படுத்தி, அதிலிருந்து கர்த்தர் என்னை வெளியே கொண்டு வருவதற்கு அவர் வல்லமை உள்ள தேவனாய் இருக்கிறார். ஒருவருடைய உதவியும் இல்லாமல் கர்த்தர் உங்களை தூக்கி எடுக்க வல்லவராய் இருக்கிறார். யாருடைய சப்போர்ட்டும் இல்லாம உங்களை கொண்டே, உங்களுக்குடைய பலத்தை கொண்டே, ஆமேன், அந்த தண்டை பின்தொடர், நீர் சகலத்தையும் திருப்பி கொள்ளுவாய். எத்தனை பேர் உனக்கு எதிராய் நின்றாலும், 70 பேரும் எதிராய் நின்றாலும், அத்தனை பிரச்சனைகள் உங்களுக்கு விரோதமாய் இருந்தாலும், கர்த்தர் தாவீதை திடப்படுத்தினது போல இன்றைக்கு இந்த சத்தத்தை கேட்கிற உங்களை கர்த்தர் திடப்படுத்துவார். மகனே ஒன்றும் வேண்டாம், மகனே ஒருவரும் வேண்டாம், கர்த்தருடைய கரம் உங்களோடு கூட இருந்து செய்து முடிக்கும். யாபேசனுடைய எல்லையை விரிவாக்கின கர்த்தர், தேவரீர் என்னை ஆசீர்வதித்து தீங்கு என்னை துக்கப்படுத்தாதபடி என்னை வேண்டிக் கொண்டது போல கர்த்தர் செய்தாரே, நமக்கும் செய்கிறதற்கு கர்த்தர் வல்லவராய் இருக்கிறார். ஹல்லேலூயா, ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். ஸோ எல்லாருமே இன்னைக்கு இரண்டாவதாக இந்த காரியத்திற்காக ஜெபிக்க போறோம். ஆண்டவரே, எது இருந்தாலும் யார் எழுமணும் அப்படின்னு சொன்னா, என்னை
எழுப்புவீராக. கைகளை அசைத்து ஒரு ஹல்லேலூயா சொல்லலாம். நிறைய அம்மாங்க பசங்களை வச்சுட்டு ஜெபம் பண்ணும்போது எப்படி ஜெபம் பண்ணுவாங்கன்னா, ஆண்டவரே எனக்கு கை காலெல்லாம் ஓஞ்சு போகுது, எனக்கு துணி துவைக்க முடியல, எனக்கு சமைக்க முடியல, என் பையனுக்கு ஒரு நல்ல பொண்ணையாக பார்த்து நீங்கள் கல்யாணம் பண்ணி வச்சிட்டீங்கன்னா நான் அமைதியாக உட்காந்துருவேன், அவன் எனக்கு சமைச்சு போட்டுருவான்னு நினச்சி நிறைய பேர் என் பிள்ளைக்கு ஒரு கல்யாணம் ஆகட்டும்னு ஜெபம் பண்ணுவாங்க. அப்புறம் பார்த்தீங்கன்னா கல்யாணம் பண்ணதுக்கப்புறம் திரும்பியும் அதுக்கும் சேர்த்து நம்ம சமைக்க வேண்டிய சூழ்நிலை நமக்கு சிலருக்கு வந்துடுது. அதுக்காக நான் என்ன விசுவாசிக்கிறேன் அப்படின்னு சொன்னால், நீங்கள் ஜெபிக்கும் போது எப்படி ஜெபிங்கன்னா, என்ன பலப்படுத்துங்க ஆண்டவரே, என்ன உயிரோடு இருக்கிற வரைக்கும் சுகமாக வச்சுருங்க ஆண்டவரே. நீங்கள் எப்பொழுதுமே உங்களையும் கர்த்தரையும் சார்ந்து தான் இருக்கணுமே தவிர இன்னொருத்தரை சார்ந்து நீங்கள் எப்போவுமே இருந்துடவே கூடாது. ஆமென். உங்கள் கையில் சொத்து இருக்குதா, உங்கள் கையில் வசதி இருக்குதா, அவ்வளோதான், மொத்தத்தையும் பையன் பேரில் எழுதி கொடுத்துட்டு அவன் நல்லா என்ன பார்த்துக்குவான் அப்படின்னு நினச்சிட்டு அவ்வளோதான், என் பையன் எனக்கு செய்யாமல் யாருக்கு செய்ய போகிறான், என் பையன் என்ன பார்க்காம யாருக்கு பார்க்க போகிறான் அப்படின்னு நினச்சி மொத்தத்தையும் கொடுத்துட்டு நீங்கள் அப்படி நம்பிட்டீங்கன்னா கடைசியில் பையன் நல்ல பையன்தான், ஆனால் வர்ற பொண்ணு எல்லா பொண்ணும் இல்லை, வர்ற பொண்ணு கொஞ்சம் வித்தியாசமாக இருந்து உங்கள் அம்மாவுக்கு எதுக்கு செய்கிற, உங்கள் அப்பாவுக்கு எதுக்கு செய்கிற, ஏன் அவரால் வாழ முடியாதா, இருக்க முடியாதா அப்படின்னு கேட்டால் அப்புறம் நீங்கள் போய் அங்கே என்ன பண்ண முடியாது, எதையுமே நம்ம சண்டை போட்டோம் எதுவுமே. அதுதான் இன்றைக்கி எல்லாருமே என்ன பண்ணிடுறாங்க அப்படின்னு சொன்னால், அது உயில் எழுதும் போதே எப்படி எழுதுவாங்கன்னா, எனக்கு சொத்து இருக்குது ஆனால் நான் சீவனோடு இருக்கிற வரைக்கும் இந்த சொத்து என்றது, இது எனக்கு காலம் முடியும் போது நான் யாருக்கு வேணாலும் கை காமிக்கலாம், என் காலம் முடிஞ்சதுக்கப்புறம் யார் வேணாலும் எடுத்துக்கட்டும், அது வரைக்கும் எனக்கு எடுக்க உரிமை இருக்குது. அந்த உரிமையை கடைசி வரைக்கும் ஒரு ஆண்டவருடைய பிள்ளைகள் நீங்கள் விட்டு கொடுக்க வேண்டியதே கேட்கல. உங்கள் பிள்ளை உங்கள்கிட்ட டயலாக் பேசி, மம்மி என்ன நம்ப மாட்டீங்களா மம்மி, நான் உங்களுக்கு எவ்வளோ செல்லமான பிள்ளை அப்படின்னு சொன்னால், எப்பா நான் உன்னை நம்புகிறேன் ராசா, ஆனால் இன்னொருத்தர் நீ கல்யாணம் பண்ணி வருவியே அந்த பிள்ளை எப்படி வருதுன்னு நமக்கு தெரியாது, அந்த பையன் எப்படி வர்றான்னு நமக்கு தெரியாது. அதனால எப்பொழுதுமே உங்களுடைய சேஃப்டி உங்களுக்கு முக்கியம். கையை பிடிச்சி சொல்லுங்க பார்க்கலாம். நல்லா சொல்ல, வாயில் வரமாட்டேங்குது போல நிறைய பேருக்கு. நீங்கள் ரொம்ப நல்லவங்களா இருப்பீங்க போல தெரியுதே. நான் பிரசங்கம் பண்ணுறேன், நான் தான் கெட்டவன் ஆயிட்டனோ அப்படியெல்லாம் இல்லையே. சொல்லுங்க, எப்போவுமே உங்களை நீங்கள் நல்லா பார்த்துக்குங்க, அடுத்தவங்கள ரொம்ப நம்பாதீங்க. சொல்லுங்கள், அடுத்தவங்கள ரொம்ப டிபெண்ட் பண்ணாதீங்க. ஆமாம், நீங்கள் ரொம்ப நல்லா வளர்த்துருப்பீங்க, ஆனால் காலம் எப்படி வேண்டுமென்றாலும் மாறலாம். ஆனால் நான் விசுவாசிக்கிறேன், நம்மை படைத்தவர் கர்த்தர் அல்லவா. ஆண்டவர் ஒன்று சொல்கிறாரு, உன்னை நடத்துவேன்னு மட்டும் சொல்லலை, உன்னை முதிர் வயதிலும் உன்னை நான் நடத்துவேன், கடைசி வரையிலும் உன்னை நடத்துவேன். உங்கள் பலன் குறுகி போகும்போது கூட அவருடைய பலன் நம்மை தாங்கும். இந்த அப்போஸ்தலனாகிய பவுலுக்கு எல்லாரும் அவனை கைவிட்டாலும் கர்த்தர் மட்டும் அவனுக்கு ஆதரவாக இருந்தது போல உங்களை சுற்றி இருக்கிற எல்லாருமே கைவிட்டாலும், சிஸ்டர் இந்த பிரச்சனையில் யாருமே கை கொடுக்கட்டாலும், பிரதர் இந்த பிரச்சனையில் யாருமே உங்க கூட நிற்காட்டாலும், ஆண்டவர் இன்னைக்கு சவால் விட்டு சொல்றாரு, மகனே உன்னை நான் பலப்படுத்துவேன், உன்னை நான் தைரியப்படுத்துவேன், உன்னை நான் ஆசீர்வதிப்பேன், உன்னை நான் பலப்படுத்தி இந்த சூழ்நிலையிலிருந்து யாருடைய உதவியும் இல்லாமல் கர்த்தர், நல்ல சமாரியனாகிய கர்த்தர் அவரே கடந்து விடுதலை கொடுக்கிறதற்கு வல்லவராய் இருக்கிறார். என்னுடைய ஆண்டவருக்கு ஒரு பெரிய பாலிசி இருக்குது. ஃபர்ஸ்ட் ஆண்டவர் யாரை அனுப்புனார் அப்படின்னா, ஆசாரியனை அனுப்புறாரு. வழியில் ஒருத்தன் குழியில குற்றுயிரா இருக்கிறான், ஆனால் ஆசாரியன் பக்கம் திரும்பி போயிட்டான். அந்த மாதிரி எல்லாம் போனாலும் கடைசியில் எல்லாரையும் பார்த்து யாருமே ஹெல்ப் பண்ணல அப்படின்னு சொல்லும்போது யார் வந்தான்னா, சமாரியன் ஒருவன் வந்தான். அதுதான் நல்ல சமாரியன், அதுதான் நல்ல சமாரியனாகிய இயேசு. அந்த சமாரியன் அவரை எடுத்து காயத்தை கட்டி தொடச்சு எண்ணெய் போட்டு சத்திரக்காரனுடைய கையில் கொண்டு கொடுத்து, அதே மாதிரி ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து பிதாவாகிய தேவன் தீர்க்கதரிசிகளை எழுப்பி பார்த்தார், ராஜாக்களை எழுப்பி பார்த்தார், யார் எல்லாமோ ஆண்டவர் எழுப்பி பார்த்தார் இந்த உலகத்தை ரட்சிக்கிறதற்கு. ஆனால் யாருமே அதை சரியா செய்யலை. அதனால ஆண்டவரே இறங்கி உங்களை என்னை மீட்டுக் கொள்வதற்கு 2000 ஆண்டுகளுக்கு முன்பாக தன்னுடைய சொந்த ரத்தத்தை சிந்தி
நமக்காக பலியானது மாதிரி நான் நம்புறேன். உங்களுக்கு உதவி செய்கிறதற்கு பல பேரை கர்த்தர் அனுப்புவார். யாருமே உங்களுக்கு 100% உதவி செய்ய முடியாட்டா கடைசில கர்த்தரே இறங்கி வந்து, இது தீர்க்க தரிசனமான வார்த்தை. நீங்க இன்னைக்கு கடந்து போகிற அந்த சூழ்நிலையில கர்த்தர் வாக்கு கொடுக்கிறார். எத்தனையோ பேர் வந்து திரும்பி போயிட்டாங்க, எத்தனையோ பேர் பார்த்துட்டு திரும்பி போயிட்டாங்க. ஆனா ஆண்டவர் சொல்லுகிறார், நான் அந்த இடத்துல வருவேன். கர்த்தர் அந்த இடத்துல வந்து உங்களை பலப்படுத்தி, உங்களை திடப்படுத்தி, உங்களுக்கு ஞானத்தை கொடுத்து, உங்க கையை பிடிச்சு தூக்கி விடுகிற கர்த்தர். நல்ல கைகளை தட்டி முழு பலத்தோடு, இயேசுவே நன்றி, எனக்காக யாவையும் செய்து முடிக்கிற கர்த்தர். ஹல்லேலூயா.